இந்திய அளவில் நடைபெற்ற ஜேஇஇ தேர்வில் கோவை மாணவர் சாதனை. ஜேஇஇ முதன்மை தேர்வில் கோவையைச் சேர்ந்த சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் புதிய சாதனையை படைத்துள்ளனர். சென்னை ஐஐடி, என்ஐடி போன்ற மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் இளநிலை படிப்புகளில் சேர ஜேஇஇ அட்வான்ஸ் எனும் நுழைவுத் தேர்வு ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. உலக அளவில் கடினமாக தேர்வாக கருதப்பட்டு வரும் இந்த தேர்வு அண்மையில் நடைபெற்ற நிலையில் இந்தியா முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் தேர்வை எதிர்கொண்டனர். இந்நிலையில் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் இத்தேர்வில் இந்திய அளவில் கோவை ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இயற்பியல், வேதியியல், கணிதம் என 7 பாடம் வாரியாக 100% பெற்றுள்ளனர். இதில் கோவை மண்டலம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த 229 மாணவர்கள் அகில இந்திய தரவரிசையில் இடம் பிடித்துள்ளனர். இந்நிலையில் மாணவர்களுக்கான பாராட்டு விழா கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் நடைபெற்றது. ஸ்ரீ சைத்தன்யா கல்வி இயக்கங்களின் இயக்குனர் சுஷ்மா போபனா மற்றும் தமிழ்நாடு செயலாக்க தலைவர் ஹரிபாபு ஆகியோர் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இது குறித்து தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், பள்ளி ஆசிரியர்களின் வழிநடத்தலும் கடின உழைப்புமே இந்த வெற்றிக்கான காரணம் என தெரிவித்தனர். இந்திய அளவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய 5 மாணவர்கள் தரவரிசையில் சாதனையை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. And my sincere thanks and dedicated thanks to our academic director Srimati Sushma Madam Garu and administrative director Mr. Nagendra sir and our Tamil Nadu head of the operations Mr. Haribabu sir and all my teachers as well as my admin team of Coimbatore zone as well as Tamil Nadu entire zone. Thank you to all the students to prove this much great result. Thank you very much. And I am very thankful to all the parents also for their continuous support. நான் கௌஷிக் ஸ்ரீ சைத்தன்யா நீலம்பூரில் படிக்கிறேன். இப்போ வந்து ஜேஇ மெயின்ஸ் 2025 நான் 99.75% அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் சைத்தன்யா தான் சொல்லுவேன். நான் 11th வந்து சைத்தன்யா ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நான் வந்து 99.75% வாங்குறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். இவங்களோட இன்ஃபினிட்டி மெட்டா அப்படிங்கிற ஆப் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தந்துச்சு. ஜேஇ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுங்கிறனால ஆஃப்லைனில் எழுதி பழகினவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இவங்க ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் நடக்கிறதுனால நான் எங்கே நின்றுருக்கேன், என்னோட லெவல் என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு வாரமும் எனக்கு தெரியும். வீக்கெண்ட் டெஸ்ட் எல்லாமே ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஸ்ரீ சைத்தன்யா. என் பேர் பாவனா. நான் 99.3% வந்து வாங்கி இங்கே சைத்தன்யாவில் வந்து கிரிகரை பிரான்ச்சில் படித்து இப்போ நீலாம்பூர் வந்திருக்கேன். நான் வந்து என்னோட மெயின் ரீசனே வந்து இங்கே இருக்க டீச்சர்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான். இங்கே ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் இருந்தனால காலையில் 6:30 நைட் 10 o'clock வரைக்கும் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. நான் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால என்னால் டீச்சர்ஸ் கிட்ட டவுட் கேட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியுது. என் பேர் சிவானி. நான் கோபியிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து 11th வரைக்கும் வெறும் போர்ட் சிலபஸ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். ஜேஇ பற்றி போகலான்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஆனால் இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆனால் டீச்சர்ஸ் எல்லாத்தோட ஹெல்ப்னாலும் இவ்வளோ வாங்க முடிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்து எக்ஸாம்ஸ்லாம் ஜிடிஎம்ஸ் வந்து ரியல் எக்ஸாம்ஸோடவே டஃப்பாக வச்சாங்க. ஸோ அது பழகி ரியல் எக்ஸாமில் போய் அது கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. எல்லா எக்ஸாம் முடிச்சோடனே அனாலிசிஸ் வைப்பாங்க. அதில் ஆல் இண்டியா ரேங்க், நம்ம ஸ்கூல் லெவல் ரேங்க், ஸ்டேட் லெவல் ரேங்க் எல்லாமே தெரிஞ்சோடனே நம்ம ஆக்சுவல் எக்ஸாமில் என்ன ரேங்க் வாங்குவோன்னு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிது. ஜிடிஎஸ் எல்லாமே இவ்வளோ அட்வான்ஸாக வேறு எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டீச்சர்ஸும் 24/7 எங்களோட இதுக்கே தான் இருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல் வைஸ் எல்லாருமே விபி சார், பிரின்சிபல் சார் எல்லாமே நம்ம இஷ்யூஸ்னால் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ண முடிஞ்சுது. அண்ட் ஓவராலாக இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு.